ஆண்டு கொடுத்திருக்காங்க, 11 தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து 30 ஆண்டு, இது தனி. ஆமா, ஏக காலத்துல அனுபவிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றத தனித்தனி விவரம் கொடுத்திருக்காங்க. அதுல ஹையஸ்ட் இந்த ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணி. அதிகபட்ச தண்டனை தீர்ப்பின் முழு விவரங்களை நான் படிக்கல, நான் படிச்ச பிறகு சொல்றேன். இதுதான் அது மேக்சிமம், இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதுதான், இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது, எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வருது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டது. தண்டனை குறைப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்ல முடியாது, அது அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும். அதை தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த போனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, சோசியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேற என்னென்னலாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டது அப்படிங்கறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது அவனுடைய போன் ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபீசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. சோ இவரு இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு.